ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? உங்களுக்கு தாராளமாக எங்களுக்கு அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். இன்னைக்கு சனிக்கிழமை நான் சொல்றேன், 11ஆம் தேதி சனிக்கிழமை ராசி பலன்களை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா சில பேர் வெள்ளிக்கிழமையே 10ஆம் தேதி இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ ஒரு நாளுக்கு முன்னதாகவே பதிவிட்டு வருகிறோம். ஸோ இது சனிக்கிழமைக்கான ராசி பலன்கள். ஒருவேளை வெள்ளிக்கிழமை ராசி பலன்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா அதுல லிங்க் இருக்கும். மேலும் ஐ பட்டனையும் நான் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்க செக் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், காதல் வாழ்க்கை அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. ஏன்னா மற்ற ராசி பலன்களை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க ராசி வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. உங்களுடைய அனைவருடைய ஆதரவும் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. மேலும் சந்ததராக மாறாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போதான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. நமது ராசிக்கு ஸ்பெஷலான ராசி பலன்களுக்கு, சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 11ஆம் தேதி நவம்பர் மாதம் 2023ஆம் வருடம் சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் சிவராத்திரி தினம் நண்பர்களே. இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்துல மதியம் 1:58 பிறகு 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய் மற்றும் சந்திரன், சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மதியம் வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது, சந்திரன், சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மதியத்திற்கு பிறகு சந்திர பகவான் 4ஆம் இடத்திற்கு போறாருங்க. 5ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார். பெரும்பாலான கிரகங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையுது நண்பர்களே. மேலும் இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையானது குரு பார்வையை பெறுகிறது. அதனால இந்த மாதிரியான அற்புதமான சூழ்நிலைகள் கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நாள் சொல்லலாங்க. உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியில் தரக்கூடிய நல்ல தகவல் இன்று தினம் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னைக்கு நீங்க மிக முக்கியமாக செய்ய வேண்டியதுனா நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளணும். உங்களுடைய முயற்சிகள் அதிகமாகும் போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகமான முயற்சிகள் அதிகமான வெற்றிகளை தருங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு உங்க காரியங்களை சிறப்பாக ஃபிளெக்சிபிளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. நீங்கள் விரும்பிய காரியங்களை சிறப்பாக செய்ய முடியும். மேலும் உங்கள் எண்ணப்படி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுனால ஓஹோன்னு பிரமாதமான ஒரு நாள் கூட இன்னைக்கு உங்களுக்கு அமைதின்னு சொல்லலாங்க. அரசியல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல அனுகூலங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க நினைத்தபடி எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு வரம் வாங்கிட்டு வந்த மாதிரியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் சில சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இன்னைக்கு ஏற்படலைங்க. அதனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல தகவல் உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்காக வந்து சேரும். தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு நற்செய்திகள் நிறைந்த நாள் என்ற தினம். மேலும் உங்கள் வியாபாரம் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த கடன் உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு அமைதியான சூழல் உங்க அலுவலகத்துல கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க. எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு காரிய அனுகூலம் நிறைந்த நாள் இன்றைய தினம். அதனால முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதுல நீங்க சோர்வே அடையக்கூடாதுங்க. உங்களுக்கு எதிராக இருந்த எதிரிகள் தொல்லை எல்லாம் இப்பொழுது நீங்குங்க. ஏன்னா எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அதனால எதிரிகள் எல்லாம் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அட்லீஸ்ட் தொல்லைகளாவது நீங்கும். இன்றைய தினம் எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். மாணவர்களுக்கு இன்னைக்கு லக்கியஸ்ட் நாளுங்க. மாணவர்களுக்கு உங்களது கல்விக்காக நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு தேடி வரும். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வேற லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் நிறைய கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் மட்டும் இல்லைங்க, தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கும் அலுவலக பணி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த தினம் வேறு லெவலில் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல மதிப்புமிக்க ஆலோசனைகள் கிடைக்கும். அது பெரியவர்கள் மூலமாக கிடைக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. கடன் உதவிகள் எல்லாமே கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்க. தொழிலில் நல்ல தகவல் வந்து சேரும். முன்னேற்றம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. மற்றவங்க வெற்றிகளை நீங்கள் பாராட்டுவதன் மூலமாக நீங்கள் இன்னும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுங்க. அதனால மற்றவர்களுக்காக நீங்கள் அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு மாற்றிக்கிங்க. மற்றவங்க வெற்றிகள் பெறும்போது அவங்களுக்கு நீங்கள் கங்க்ராச்சுலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க. காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இனிமையை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா காதல் வாழ்க்கையின் சாராம்சங்களை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்த விரும்பின அப்படின்னா
கண்டிப்பாக இன்னைக்கு நீங்க உங்களது காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மேலும் எந்த விதமான புகாருக்கும் நீங்க இடம் தரக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்க உங்க காதலரை பராமரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைய தினம் உங்க காதல் வாழ்க்கையை வலுவாக மாற்றிக்கொள்ள நீங்க என்ன வேணா முயற்சி பண்ணலாங்க. உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களது காதலருடன் நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் மத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு உங்க காதலரை எந்த கருத்தையுமே நீங்க சொல்லிடக்கூடாதுங்க. உங்க காதலரை நீங்க ஏதாவது விஷயங்களை சொல்லி திட்டுறீங்க அப்படின்னா, அல்லது காதலர்கிட்ட ஏதாவது விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை நீங்க பேச போறீங்க அப்படின்னா, மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க முக்கியத்துவம் இல்லாம நீங்க எடுத்துக்க வேண்டியது அவசியங்க. நீங்க உங்க புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு உங்களது காதலரை பற்றிய சில சந்தேகங்களை நீக்கிக் கொள்ள முடியும். அதுக்கு உட்கார்ந்து பேசுறது இன்னைக்கு நல்லது. முடிந்த அளவுக்கு காதலர் கூட இன்னைக்கு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கங்க. ஆனா எந்த விதமான தவறான ஒரு விஷயத்தையும் 3ஆம் நபர் பேச கேட்டுட்டு நீங்க கேள்வியாக கேட்டக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க கருத்துக்களை நீங்க வெளியிடும் போதும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கை வலுப்பெறக்கூடிய நல்ல வாய்ப்புல இருக்குங்க. இன்றைய தினம் எந்தெந்த விஷயங்கள் நீங்க சீக்கிரமா செய்து முடிக்கணுங்கிறத லிஸ்ட்டை போட்டு நீங்க காரியங்கள்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வேற லெவலில் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு அவர்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்களை சந்தோஷப்படுத்த அவர்களுக்கு சின்ன சின்ன ட்ரீட் கொடுக்கலாம், விருந்து கொடுக்கலாம். அதன் மூலமாக வியாபாரிகள் இன்னும் சிறப்பான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க வியாபாரத்துல. இப்பொழுது சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள் திருமண வாழ்க்கையிலும் கிடைக்குங்க. நல்ல எதிர்பார்ப்புகள் பெரிய எதிர்பார்ப்புகளாக நீங்க வச்சுக்க கூடாது. காதல் வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில எதிர்பார்ப்புகளை குறைத்துக்குங்க. அப்போதான் நீங்க ஏமாற்றம் இல்லாம இன்றைய தினம் சிறப்பாக வாழ முடியும். திருமண வாழ்க்கையிலும் அது பொருந்துங்க. அதனால அதிகமா இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்காதீங்க. உங்க அன்பை வென்ற மனதிற்கைய காதலருடன் நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக நேரத்தை ஒதுக்கி உட்கார்ந்து பேசுறது நல்லதுங்க. வாழ்க்கையில பல நெருக்கடிகள், நிதி நெருக்கடிகளை உருவாக்காம இருக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்க கடன் கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியங்க. மற்றவங்க வெற்றிகளை பெறும்போது நீங்க அதை பாராட்டுங்க. அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு அதன் மூலமா கிடைக்கும். நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கடன் உதவிகள் எல்லாமே கிடைக்கும். நல்ல அமைதியான சூழல் ஆபீஸ்ல நிலவும். இன்றைய தினம் எதிரிகள் தொல்லை நீங்கும். அற்புதமான ஒரு நாளாக, மகிழ்ச்சியான ஒரு நாளாக, ஓஹோன்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுங்க. நினைச்ச காரியத்தை பட்டுன்னு முடிப்பீங்க அப்படின்றதுனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான நாளாக அமையுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தலாங்க. ரெண்டுமே அதிர்ஷ்ட நிறங்களாக உங்களுக்கு அமைகிறது. மேலும் நம்பர் 3 3ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே கிடைக்குங்க. கடன் உதவிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு நாள். இந்த தினம் காரிய அனுகூலங்கள், காரிய வெற்றிகள் நிறைந்த நாள்கள். அதனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டே இருங்க. அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க. அனுகூலமான ஒரு நாள். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகள் மிக மிக அமைதியாக போகும். அதனால உங்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு சூழல், உங்களுக்கு அமைதியான நல்ல சூழல் அலுவலக பணியில் இருக்குங்க. சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல செய்திகள் சேரும். மகிழ்ச்சியான நற்செய்திகள் கிடைக்குங்க. அமைதியாக இருப்பீங்க. அற்புதமான ஒரு நாள். சூழல் சூப்பராக இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நன்மைகள் அதிகமாக நடக்குங்க. கல்வியில நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்களை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலமாக வேற லெவலில் நீங்க சந்தோஷம் பெற முடியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஸோ எதிரிகள் தொலை நீங்கும். நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மைகள் அதிகமான ஒரு நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.